மக்களே வணக்கம். இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுவது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன் பிஸ்னஸ் பண்ணணும்? இன்றைக்கி எல்லார் மனசுலேயும் ஒரு ஆசை இருக்குது, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும். ஆனால் எல்லார் மனசுலேயும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது முதல்ல தோன்றது ஒரு ஹோட்டல் வச்சிடலான்ட்டு. அது சின்னதோ பெருசோ நம்ம ஒரு ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? எல்லாத்துக்கும் காரணம் அந்த யூடியூப் தான். அதில் ஃபுட் ரிவ்யூவர்ஸ்னு நிறைய பேர் ஊராக போய் சாப்பிட்றத பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்துடுது. உணவுகள் தொழில் ரொம்ப சிம்பிள் தான், அந்த தொழிலை பண்ணால் நிறையா சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு. அது உண்மைதானா? ஹோட்டல் வச்சா கோடி கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்க முடியுமா? சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்களா? இருக்காங்க. அது உண்மையாகவே எல்லாருமே சம்பாதிக்கிறாங்களா? நீங்கள் போகிற எல்லா ஹோட்டல்லையுமே அப்படி தான் இருக்குதா? அதை பற்றி நம்ம விரிவாகவும் பார்ப்போம். ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரையில் எடுத்துப்போமே, அம்மா மெஸ், குமார் மெஸ், இதெல்லாம் மிக பிரபலமான ஹோட்டல்ஸ். அதே போல் சென்னையில் ஒரு காலத்தில் வேலு மிலிட்ரின்னு ஒரு ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸாக இருந்து, அதன் பிறகு பொன்ராம், அப்புறம் நிறைய ஹோட்டல்ஸ் வந்துச்சு. இது எல்லாமே அடிமட்டத்திலேருந்து வந்தவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அதே போல் சரவண பவன் ஒரு ஹோட்டலு மிகப்பெரிய வளர்ச்சி கண்ட ஹோட்டலு. அது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும். அது ஆரம்பத்துலேருந்து அவர் மளிகை கடை வச்சுருந்து சின்ன சின்ன லெவலில் முன்னேறி பெரிய லெவலுக்கு போனார். அது உழைப்பால் உயர்ந்த ஹோட்டலு. அதோட வீழ்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதற்கான காரணத்தை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. இதுபோல் ஒவ்வொரு ஊர்லேயும் சின்ன சின்ன கடையிலேருந்து பெரிய பெரிய கடை வரைக்கும் சிறந்த வியாபாரம் சிறந்த முறை நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். சில வீடியோக்களில் பார்க்கும்போது அந்த ஹோட்டலில் பல லட்சங்கள் பல கோடிகள் சம்பாதிக்கிறாங்களோங்கிற ஆசையை கூட காட்டுவாங்க. வியாபாரம் பிரமாதமாக இருக்கிறதாக காட்டப்படும். அதெல்லாம் உண்மையே அப்படி வியாபாரம் இருக்கா? சரி, அந்த வியாபாரம்ன்றது என்ன? நீங்களும் அதே மாதிரி ஒரு கடை போட்டிங்கன்னா உடனே அதே அளவுக்கு நீங்கள் வந்துட முடியுமா? நாம் இன்றைக்கி நிலைமையில் பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு இடத்த பிடிச்சி ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தா அதே போல் கட்டுக்கட்டாக பணத்தை சம்பாதிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் மிக 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 முக்கியம் உங்களுக்கு அந்த தொழில் தெரிந்திருக்க வேண்டும். பார்த்து ஆசைப்படுவதை செய்யக்கூடாது. நம்ம ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சூழ்நிலையால் ஆரம்பிக்கிறோம்னா, ஒன்று நம்ம அந்த ஹோட்டலுக்கான யுக்திகளை தெரிஞ்சுக்கணும், சமைக்கிறத தெரிஞ்சுக்கணும். மாஸ்டர் யார் இருக்கிறாங்க, இல்லாட்டினாலும் நீங்கள் இறங்கி செய்யணும். உங்களுக்கு அந்த தொழிலை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த சக்ஸஸை நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஒரு ஹோட்டல் தொழிலுங்கிறது ஏதோ திறந்த உடனே அங்கு பொருட்கள்லாம் தயாராக இருந்து விடாது. நம்ம என்ன செய்யணும்? காலையில் விடிய காலையில் எழுந்து அதுக்கான முன்னேற்பாடுகள் செய்து பர்ச்சேஸ் பண்ணணும், அதை வெட்டணும், அதை வேக வைக்கணும், சமைக்கணும். அது வாடிக்கையாளர் வரும்போது இலையை போட்டு அதை சரியான சர்வர்களை கொண்டு சரியான முறையில் இன்முகத்தோடு அதை சர்வ் பண்ணணும், அதை க்ளீன் பண்ணணும், திரும்ப ஈவினிங் டைமுக்கான ப்ராஜெக்டை ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் இரவு ரெடி பண்ணணும். எப்போதும் இந்த ஹோட்டல் சுத்தமாக இருக்கணும், எல்லாருமே இன்முகத்தோடு இருக்கணும், வரவங்களை மகிழ்ச்சியாக வரவேற்கணும். இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் ஒரு தொழில் செய்தீங்கன்னா அது வளர்ச்சியை நோக்கி போகும். கட்டுக்கட்டாக பணம் நிதானமாக வந்தே சேரும். ஆனால் நீங்கள் ஆரம்பிச்சிட்டோம், பார்த்துக்கலாம், நான் அதை கவனிக்க முடியல, வேறு யாராவது பார்த்துப்பாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த சக்ஸஸ் ஆகாது. ஒரே ஒரு பர்ச்சேஸில் ஒரு 100 ரூபா எடுத்தால் உங்களுக்கு தெரியாது, அவனுக்கு மாதம் 3000 ரூபா. ஒரே ஒரு பில்லில் எடுத்தால் 500 ரூபா, அது உங்களுக்கு தெரியாது, அவனுக்கு 15,000 ரூபா. ஒரே ஒரு கணக்கில் ஒரு சின்ன தவறு செய்ய ஆரம்பித்தா ஒரு நாளைக்கு 1000 2000, உங்களுக்கு வெறும் 2000, அவங்களுக்கு 60,000. இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் சின்ன சின்னதாக எடுக்கப்பட்டாலே உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கான லாபம் நஷ்டமாக போயிட்டே இருக்கும். முதலில் தொழிலில் லாபம் என்பது நாம் வாங்குகின்ற ஒரு பொருளில் 10,000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளில் 15 ரூபாய்க்கு சம்பாதிச்சோம்னா அந்த 10,000 பொருளை 8,000 ரூபாய்க்கு வாங்கிறது தான் முதல் லாபம். எப்போ 2,000 ரூபா குறைச்சி வாங்கிய பொருளில் 15,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறோமோ, 8,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிறத எப்படி எங்கெல்லாம் குறைச்சி 8,000 ரூபாய்க்கு வாங்க முடியுது நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் வியாபார யுக்தி. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த தொழில் பண்ணிங்கன்னா தான் முதல்ல வாங்குறதுல 2,000 சம்பாதிக்க கற்றுக்கிட்டால் தான் வருமானத்தில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 2,000 கூடும். இப்படி நாம் சிறு சிறு விஷயங்களையும் சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் சரியான உழைப்பையும், இதில் முக்கியமாக பாருங்கள், வெற்றிக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, 3 விஷயம் முக்கியம். உழைப்பு உழைப்பு உழைப்பு, இந்த 3 மட்டுமே இருந்தால் தான் ஒரு தொழிலில் பிரகாசிக்க முடியும், ஜெயிக்க முடியும். யார் இருக்கலாம்,
இன்றைக்கி இந்த மாஸ்டர் இருக்கலாம், இன்னொருத்தர் இருக்கலாம், வேறு யாருக்கள் இல்லாமல் போகலாம். ஆனால் நம்ம இந்த 3 மந்திரத்தை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். கட்டுக்கட்டா பணம் இன்றைக்கு இல்லாமல் இருந்தாலும் பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா கட்ட முடியாத அளவுக்கு கட்டுக்கட்டா பணம் வந்து நிச்சயமாக சேரும். அதனால் உழைக்கிறவங்க முதல்ல உங்கள் தொழிலை கற்றுக்குங்க, உங்கள் தொழிலை தெரிஞ்சுக்கிங்க, உங்கள் தொழில் மேலே அக்கறை வைங்க, உங்கள் தொழில் மேலே ஆர்வத்தை வைங்க, உங்கள் தொழில் மேலே அன்பு வைங்க. உங்களுக்கான இடம், உங்களுக்கான தொழில், உங்களுக்கான வருமானம் வந்தே சேரும். வாழ்க வளமுடன்.